ஹலோ வீவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. செந்தில் எல்லா இடத்துலையுமே மீனாவை தேடுறாங்க. எங்கே தேடுமே மீனாவை கிடைக்கலன்னும் போது செந்திலுக்கு இன்னுமே ரொம்பவே பயம் ஆயிடுது. எங்கே தான் போன மீனான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எங்கே அவளை தேடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, அண்ணா அதெல்லாம் இன்னும் ஆகாதுண்ணா, நீ ஏன்னா பயந்துட்டு இருக்க? இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா மீனா எங்கே போனா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையடா அப்படின்றாங்க. அதெல்லாம் இன்னும் ஆகாதுன்னு, நீ தேவையில்லாத பயந்துட்டு இருக்காது சரியா, நீ தைரியமாக இருண்ணா அப்படின்றாங்க. தைரியமாக இருக்கணும்னு தானே நினைக்கிறேன், ஆனால் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா மீனாக்கு எத்தனை டைம் ஃபோன் கால் ட்ரை பண்ணணுவாங்க. அம்மா ராஜியும் மீனாவும் ரொம்ப க்ளோஸ் தானேடா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்றாங்க. சரின்ட்டு ராஜிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ராஜா இருந்துட்டு, இதுக்காக இவன் நம்மளுக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்லுன்றாங்க. இல்லை அண்ணி மீனா நீ எங்கே உங்க கூட வந்தாங்களான்றாங்க. இல்லையே, அவங்க என் கூட வந்ததுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க, எங்கே போகிறேன்னு சொல்லிட்டுன்னுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அண்ணன் எங்கே கிளம்புறேன், வெளியே வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அண்ணன் அப்படின்றாங்க. என்னடா இவ இப்படி பண்ணிட்டு போயிருக்கா, எங்கே போனான்னு வேறு தெரியலன்ட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அண்ணா நீ ஃபீல் ஆகாது, கொஞ்சம் தைரியமா இரு. எப்படா தைரியமாக இருக்க முடியும், நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எவ்வளவோ ஆறுதலாக பேசுகிறாங்க. அப்பயுமே அவங்களால முடியல. ஏன்னா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ ஃபோன் ட்ரை பண்ணுங்களான்னு வாங்க. அப்புறமா மீனா சரி இவ்வளோ நேரம் ஆச்சு ஃபோனும் ஆன் பண்ணலான்னு மீனாவும் ஆன் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தாட்டு ரிங்கு போகுது, ஆனால் நீங்கள் பண்ணணுவாங்க. ஒரு டைம் பண்ணி எடுக்க மாட்டாங்க, மறுபடியும் இன்னொரு டைம் பண்ணும்போது எடுக்கலாம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் மீனா எங்கடே இருக்குது, பஸ் ஸ்டாண்டில், எந்த பஸ் ஸ்டாண்டில், நம்ம பஸ் ஸ்டாண்டில், அங்கேயே ரெடி வரணுவாங்க. டே அவள் பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க, சரி நான் பதட்டப்படாத, அதான் அண்ணி எங்கே இருக்காங்க தெரிஞ்சிச்சுல வானே அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமா மீனா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ காணு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நான் பயந்து போயிட்டேன், ஆனால் நீ என்னுடைய நிலைமையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காது இப்படி பண்ணிட்டு இருக்கல, இங்கே பாரு நீ தான் உன் இஷ்டத்துக்கு இருந்துட்டேன்னுவாங்க. சரி நான் நீ பேசி நான் கிளம்புறேன்ட்டு கதிர் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் எந்த அளவுக்கு பயந்து போயிட்டு தெரியுமா நீ காணுன்ட்டு, ஆனால் என்னை எந்த அளவுக்கு நீ பயன்படுத்திட்டு இல்லைன்றாங்க. அப்போ நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா சொல்லு, எல்லாரும் வீட்டில் பேசினாலே நீ பேச மாட்டேன்ட்டு வீம்பா இருக்கா, உனக்கு ஒரு நியாயமா சொல்லு அப்படின்றாங்க. கொஞ்சமாச்சும் நீ என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கணையா, இல்லை அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கணுன்றாங்க. நான் எந்த அளவுக்கு உன் மேலே இது பண்ணேன், ஆனால் நீ என்னடா கொஞ்சம் கூட எனக்கு புரிஞ்சுக்காது, மேலும் மேலும் என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்குடா அப்படின்ட்டு செந்தில் கிட்ட ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. செந்தில் நான் பண்ண தப்பு தான், சரிவா வீட்டுக்கு போகலாமா, சரி போகலான்றாங்க. வீட்டில் நீ எங்கேயோ வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ பயந்து போயிருக்காங்க. ஊரில் இருக்கவங்க ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க. ஓ வண்டி விட்டு இறங்குடானுவாங்க. என்னடி ஆச்சு, வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என்னை கூப்பிடவும் வந்திருக்கல, நான் கூட மனசார என்னை கூப்பிட வந்திருக்கேன்னு நினச்சேன், ஆனால் அப்படி மனசார நீ கூப்பிடவும் வரலன்னு தெரிஞ்சிருச்சுல்ல எனக்கு, ஐயோ நான் தெரியாத சொல்லிட்டு தயவு செஞ்சு ஏறணுமாங்க. அப்புறம் சமாதானப்படுத்தி மீனாவை உட்கார வச்சு வண்டியிலேயே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அரிசி போட்டு அடிச்சுறாங்க. அவங்க அம்மா என்னம்மா வள்ளிக்கு இது போட்டு அடிக்கிற, பயம் இப்போ வச்சா தாண்டி உனக்கு அப்படின்றாங்க. அப்புறமா ஃபேன் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் ஏற்கனவே ஒரு டைம் ஃபேன் ரிப்பேர் ஆகும்போது சரவணன் தான் ரெடி பண்ணா, இப்பயும் அவன் ரெடி பண்ண சரியாயிடுவாங்க. அப்புறம் கதிர் கால் பண்ணுவாங்க. இதுவே கதிர் கால் பண்ணுறானுவாங்க. ஆனால் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன், வெளியே வண்டி ஓட்ட போகிறேன்றாங்க. இது மாதிரி வண்டி ஓட்ட போகிறான் அவனுவாங்க. காரணம் ராஜி தான், ராஜி கிட்ட சண்டை போடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.